ஹாய் ஆல். ஸோ ஆன்சர் கீ நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதில் அப்ஜெக்ஷன் வந்து நம்ம எப்படி ரைஸ் பண்ணலாம் அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இட்ஸ் கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய ஸ்டெப்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ ப்ரிஃபர் லேப்டாப். அதுக்கப்புறம் இன்கேஸ் லேப்டாப் இல்லைன்னா டேப் இல்லைன்னா மொபைல் ஃபோன்ஸ் போங்க. முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்பில் ட்ரை பண்ணுங்கள், லேப்டாப் ஆர் எனி சிஸ்டம். ஸோ இதுதான் நம்ம லாகின் பேஜ். நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் இருக்கிற லிங்க் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகின் பேஜில் உங்களுக்கு 2-3 விஷயம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னால் உங்களுடைய ரோல் நம்பர், டேட் ஆஃப் பர்த். இந்த கேலண்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செலக்ட் டேட் ஆஃப் எக்ஸாம். இந்த இடத்துல கேலண்டர் பட்டனை அகைன் கிளிக் பண்ணுங்கள். அகெயின் நீங்கள் வந்து அதே மாதிரி இயர், மந்த் அண்ட் டேட் செலக்ட் பண்ணணும். பேட்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேட்ச் காட்டும். தமிழுக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண போகிறீங்களா இல்லைனா சப்ஜெக்ட் பேப்பருக்கு. ஸோ தமிழ்னா 9 to 10 காட்டும், சப்ஜெக்ட் பேப்பருக்கு 11லேருந்து காட்டும். ஸோ அதனால் செகண்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டுன்னா இந்த கோடு வந்து வெரிஃபிகேஷன் கோடை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து நம்ம ஹால் டிக்கெட்டில் இந்த ரோல் நம்பர்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரோல் நம்பர்னு இருக்கிற இடத்துல அதை தான் கொண்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அந்த லிங்க்குள்ளே போய் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, இந்த கிளிக் ஹியர் டு வியூ அட்டெம்ப்டட் கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றது வரும். இது நேரம் எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இதை வந்து உங்களுக்கு கொஷின் ஐடி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிக்ளரேஷனுக்கு ஒரு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் அப்படின்ற நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பரில் இந்த கொஷின் நம்பரோட ஐடி போட்டுக்கோங்க. இதில் வந்து லெட்டர்ஸ் எதுவுமே அலௌட் கிடையாது. ஸோ அதனால் ஐடியை போட்டுக்கோங்க, விச் இஸ் 62. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நான் 62 அப்படின்ற கொஷின் நம்பரை அங்கே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அப்ஜெக்ஷன் டைப்பில் 4 ஆப்ஷன் வரும். ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் டைப்பை கிளிக் பண்ணிவிட்டு ராங் கொஷினா, ராங் ஆன்சரா, மல்டிபிள் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்டாக, இந்த மாதிரி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ராங் கொஷின் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ராங் கொஷினை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன். ஸோ வாட் இஸ் த ஒப்பீனியன் ஃபார் திஸ் கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷின் வந்து ராங் கொஷின். அந்த கொஷின் ஏன் ராங் கொஷின் அப்படின்ற ஒப்பீனியனை இங்கே டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து ஏதோ ஒரு கொஷினுக்கு எக்ஸப்ட் கொடுத்துட்டு எக்ஸப்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆன்சர் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸப்ட்ன்ற வேர்டு இங்கே மிஸ் ஆகுது. ஸோ அப்போது அந்த கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட ஏதோ ஸ்க்ரீன்ஷாட்டோ பிடிஎஃபோ புக்கோட பிடிஎஃபோ ஏதோ இருக்கும். ஸோ அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபைலில் தான் நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து ஃப்ரம் த புக் ஆஃப் ஷா புக்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா புக் ஷா அப்படின்னு போட்டுட்டு எந்த பேஜ் நம்பர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில். ஸோ இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு ஒன்று பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் சர்ஜன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் என்னன்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் டைப்பில் ராங் ஆன்சர் இல்லைனா ராங் கொஷின் ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ராங் கொஷின் போட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகாது. ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சரி எந்த ஆன்சர் கரெக்டோ அது சஜஸ்டட் ஆன்சர் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பிலேருந்து ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க, பட் ஒரிஜினலி கரெக்ட் ஆன்சர் சினா நீங்கள் ஆன்சர் சின்றதை இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பீனியன் நீ எப்பயும் போல நான் சொன்ன மாதிரி கொடுத்துருங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் தான் கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டாக்குமெண்ட்டோட சைஸ் 200 KBயாவது மினிமம் இருக்கணும். யூஸ்வலி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் அதெல்லாம் எடுக்கும் போது நம்மளோட ஃபைலோடைய கேபி வந்து கம்மியாக இருக்கும். லைக் 87 KB இல்லை 167 KB அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஃபைல் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் நேமில் எந்த ஒரு கேப் எந்த ஒரு சிம்பிள்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ பெட்டர் ஐ சஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போடுறது வந்து கொஷின் நம்பர் 57க்கு அப்படின்னா உங்களுடைய ஃபைல் நேமை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீநேம் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் I கேபிட்டல் Dன்னு போட்டுட்டு 57 கொஷினுக்குன்னா ID 57 அப்படின்ற நம்பருக்கு அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபைலை ரீநேம் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம்.
இப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிக்சர் இருக்குது உங்ககிட்ட. ஸோ இந்த பிக்சரை இனிஷியலாக எனி நேமில் கூட அது இருக்கலாம். ஸோ அந்த பிக்சர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் அப்லோடிங் ப்ராசஸில் எந்த இஷ்யூவும் இல்லாமல் அப்லோட் ஆகுது. இமேஜாக இருந்தால் நிறைய இடத்துல அப்லோட் ஆகலை. ஸோ அதனால் இமேஜ் டு பிடிஎஃப்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா காட்டும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீ ஆப்ஷனாக இருந்தது, எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த ஐ லவ் பிடிஎஃப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜி டு பிடிஎஃப்னு காட்டும். ஜேபிஜினா இமேஜ். ஸோ அதனால் நீங்கள் என்ன இமேஜ் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ இப்போது அந்த பிடிஎஃப் ஃபைலை எடுத்து சைஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்க்ரீஸ் இமேஜ் சைஸ் ஃப்ரீன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த ஸ்டெப்பு யாருக்குன்னா உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் 200 கேபிக்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் PI7 இமேஜ் டூல் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. கரெக்டாக நமக்கு என்ன கேபி வேணுமோ அந்த கேபிக்கு கரெக்டாக வந்தது. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ண சொல்லி இந்த இடத்துல கேட்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபைல் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்ற சைஸை என்டர் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பிடிஎஃப் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ கன்வெர்ட் ஆகி இந்த மாதிரி 220 கேபிக்கு எனக்கு கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ண ஃபைலை ரீநேம் பண்ணுங்கள். உங்களோட டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை இந்த மாதிரி ID94 அப்படின்னு ரீநேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ் ஹேசல் ஃப்ரீயாக முடிஞ்சிடும். இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல அப்லோட் ஆகாது, நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைலை இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் புக் நேம் இப்போ ஹாரிசன்னா ஹாரிசன், இல்லை ஷா புக்னா ஷா புக் போட்டுட்டு இல்லை தத்தா ஆஃப் கைனகாலஜி அப்படின்னா தத்தா ஆஃப் கைனகாலஜி போட்டுட்டு பேஜ் நம்பர் 243 டேபிளோட ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா இன் டேபிள் 21.1 டேபிள், இல்லை அந்த இதில் ஒரு 12th லைனில் வருது அப்படின்னா 12th லைன் அப்படின்றத போடுங்க. இதெல்லாம் எக்ஸாக்டாக இருக்கணும்னு இல்லை, பட் நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஈஸியாக அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி வந்துடும். இந்த மாதிரி உங்களோட இது வந்து நீங்கள் ஆட் அப்ஜெக்ஷன் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணதுக்கப்புறம் ஆட் அப்ஜெக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கீழே காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷின் நம்பர் இது ராங் கொஷின்னு போட்டிருக்கீங்க, இந்த வேர்ட் எக்ஸப்ட் இஸ் மிஸ்ஸிங். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்ன ஃபைல் பண்ணியிருக்கோம், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி தப்பாக கொடுத்துருக்கேன், பட் நான் எடிட் பண்ணிட்டேன். பட் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சப்மிட் கொடுத்துடக்கூடாது. இன்னும் நீங்கள் எத்தனை அப்ஜெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அதை ஒன்றொன்றும் ஆட் அப்ஜெக்ஷன் கொடுத்து உள்ளே ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆட் அப்ஜெக்ஷன் கொடுத்தோன்னே கீழே இப்படி ஆட் ஆகிருக்கும். ஆட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு எம்டி பாக்ஸ் வரும். ஸோ திருப்பி நீங்கள் இதை கிளிக் பண்ணி அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் கொஷின் நம்பர் என்ன, இப்போ 75னா 75 இங்கே என்ன இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே 6 கொஷின் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் 16th கொஷின் என்ன டைப்பு, ராங் ஆன்சர். ஸோ சஜஸ்டட் கரெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து D. இதில் ஆல் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து கொடுத்துட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கைனகாலஜி. எனக்கு வந்து அது பேஜ் நம்பர் தெரியல, அதனால் நான் ஷார்ட் டெக்ஸ்ட் புக் ஆஃப் கைனகாலஜி முடிஞ்ச அளவுக்கு பேஜ் நம்பர் தெரிகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் வித்தின் டுமாரோ மார்னிங் எல்லாத்துடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் வித் அதனுடைய பிக்சர்ஸ் வந்து வில் ட்ரை டு அப்லோட் ஃப்ரம் சைனாப்ஸ் இன் ஆல் அவர் குரூப்ஸ். ஸோ கைண்ட்லி வெயிட். இதே மாதிரி அதர் ஆப்ஷன்ஸ்க்கும் எல்லாமே ராங் கொஷின், ஒரு இதில் ராங் கொஷின் இருந்தது பிகாஸ் அதில் எக்ஸப்ட்ன்ற வேர்டு மிஸ் ஆச்சு. ராங் ஆன்சர் இதனுடைய ரெஃபரன்ஸ் பாருங்கள், ஹாரிசன் 23rd எடிஷன் பேஜ் நம்பர் 1147. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எனி கரெக்ஷன் எனி எடிட்டிங் ஆப்ஷன் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இதில் பண்ணிகிட்டு இருக்கும் போதே உங்களோட சிஸ்டம் ஷட் டவுன் ஆகிடுச்சு, இல்லை ரீலோட் ஆகிடுச்சு, இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டு திருப்பி ரீலோட் காமிச்சிச்சின்னா பயப்பட வேண்டாம். நீங்கள் எது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் சேவ் ஆகியே இருக்கும் திருப்பி லாகின் பண்ணாலும். ஸோ எனி கரெக்ஷன் இந்த இடத்துக்குள்ளே முடிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் போக வேண்டாம். வென் யூ ஆர் ஃபைனலி சப்மிட் பண்ணும் போது மட்டும்தான் இந்த சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கீழே இருக்க சப்மிட்ன்ற ஆப்ஷன். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இங்கே சாரி இது பழசு. ஸோ இங்கே எத்தனை அப்ஜெக்ஷன் சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை அப்ஜெக்ஷன்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து 6 அப்ஜெக்ஷன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 6 அப்ஜெக்ஷன்ஸ் ரெடி ஃபார் சப்மிட்னு காட்டும். ஸோ காட்டினோன்னு நான் ஓகே கொடுத்தணும். ஓகே கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். ஒன்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் சேவ்ட் அப்ஜெக்ஷன்ஸ் கேன் நாட் பி ஆடட்
எடிட்டட் ஆர் டெலீட்டட் லேட்டர். இதில் எந்த ஆப்ஷனுமே இந்த ஸ்டெப்பு தாண்டினதுக்கப்புறம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ எனி கரெக்ஷன்ஸ் பண்ணணுன்னா இந்த பேஜை தாண்டாதீங்க. ஃபைனலாக சப்மிட் கொடுக்கும்போது மட்டும் இதை சப்மிட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, யூ ஹாவ் டு மேக் அ பேமெண்ட் அப்படின்ற மாதிரி வரும். யுவர் அப்ஜெக்ஷன்ஸ் வில் நாட் பி கன்சிடர் இஃப் பேமெண்ட் இஸ் நாட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர் யூ ஷுர் வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களோட பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எங்கேயுமே எனக்கு பேமெண்ட் கேட்வே கூட்டிகிட்டு போகல. இந்த பேஜோடைய ஸ்டாப் ஆகிடுச்சு. 2-3 அக்கௌண்ட்லேருந்து பண்ணி பார்த்தாச்சு, எல்லாத்துலேயுமே இதே இதில் ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் ஆல்சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் சப்மிட்டட் நியூ அப்ஜெக்ஷன்ஸ் cannot be added later கொடுத்துட்டு ஃபார் யுவர் ரெக்கார்ட்ஸ் யூ மே டேக் ஸ்க்ரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் ஆஃப் திஸ் பேஜ் யூஸிங் ரைட் கிளிக் ஆன் த ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துலையும் பேமெண்ட் பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அதனால வி ஆர் வெயிட்டிங் ஹியர். இதுக்கப்புறம் இனிமேல் இந்த பேஜில் எதுவும் அப்டேட் கொண்டு வர்றாங்களா என்னன்னு தெரியல. பட் இதுதான் இப்போதைக்கு லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி எந்த எம்ஆர்பிலையுமே பேமெண்ட் கேட்கலன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி எழுதினவங்க எல்லாருமே பேமெண்ட் கேட்கலன்னு தான் சொன்னாங்க. ஸோ வி ஹோப் இதோட இது முடியுது அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ எங்கள் சைடு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம் அலாங் வித் ப்ரூஃப்ஸ். ஸோ அது கொலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரம் ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து எல்லாம் எடுத்து கொலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி ஆர் ஹேவிங் அப்ஜெக்ஷன்ஸ் ஃபார் மோர் தேன் 10 questions. ஸோ விச் வில் பி அப்லோடட் இன் ஆல் அவர் குரூப்ஸ். ஸோ கைண்ட்லி வெயிட். இல்லை உங்ககிட்ட அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு போதுமான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா யூ கேன் அப்லோட் பை யுவர் செல்ஃப்ஸ். ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ping in the comment or ask us in the WhatsApp or Telegram group. So thank you from Sign Up Sprints.